வணக்கம். வணக்கம். மொட்டை மாடியில் வந்து ஒரு தான் நேரம் ஆனாலும் போடலாம்னு நினைக்கிறோம், போட முடியல. ஸோ இன்றைக்கும் வந்து போட முடியல மொட்டை மாடியில். ஸோ அப்புறம் அரசியல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? ஆக்சுவலாக நீ இல்லாமல் நியூஸ் மேட்ரிக்ஸில் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்மல் எங்கே போயிட்டாரு, ஏதோ ஒரு ஐடியில் கேட்டாங்க. வேறு வேலைக்கு போயிட்டாரா, நிர்மல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி கலாய்க்காதீங்க. அப்புறம் பாலிடிக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். இல்லை, அரசியல் சம்மந்தமாக வந்து எப்படி சொல்கிறது, அவர் முதல்வர் டெல்லிக்கு போயிட்டு வந்து ரொம்ப அப்செட்டு. வேண்டுமென்றே வந்து பிரதமர் 4 நிமிஷம் கொடுத்தாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டார், முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும் பேசியிருக்காங்க. ஸோ சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை தவிர்த்து வந்து அரசியலில் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஜிபி வந்து இன்றைக்கி பதவி எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ரொம்ப வருஷமாகவே அந்த விமர்சனம் வந்து முன்பு ஆண்டு கட்சிகிட்டு இருந்துச்சு, இவங்கள்ட்டையுமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இன்னும் வந்ததுலேருந்து போடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு வந்தது. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, போட்டுட்டாங்க. இப்போது ஆக்சுவலாக டிஎம்கே கவர்மெண்ட் டிலே பண்ணாங்க. நாங்கள் இவங்களை குறை சொல்ல முடியாது. டிஎம்கே டிலே பண்ணாங்க, இவங்க வந்து போட்டுட்டாங்க. போட்டோடனே ஓகே, மகேஷ்குமார் அவர்கள் வந்துட்டார். ஆக்சுவலாக அவர் டெல்லியிலேருந்து வந்து இங்கே போட்டிருக்காங்க, டெபுடேஷனில் போயிருந்தார். ஸோ அவரை சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் 1994 தமிழ்நாடு கேடர் ஆஃப் 22 வயசில் ஐபிஎஸ் ஆனார். கடைசியாக வந்து திமுக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டங்கள் 21 எலெக்ஷன் போது 1.5 ஆண்டுகளும் இன்னும் வந்து சென்னை மாநகர கமிஷனராகவும் வந்திருக்காரு. இப்போ வந்துட்டார். இதே போல் சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள் வந்து சிறைத்துறை டிஜிபியாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தார், நம்ம தான் போடுவாங்க, நம்ம தான் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு. பட் யூபிஎஸ்சி அந்த கமிஷன் போனவுடனே அங்கே மகேஷ்குமார் அகர்வாலை போட்டாங்க. ஓகே, அப்புறம் அடுத்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பு செய்தி. சொல்ல அது பரபரப்பாக இல்லையா? நான் சொல்ல பரபரப்பு தான். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டாங்க. முதல் எம்பி வந்து தாவேக்காலேருந்து போவாங்க ராஜ்யசபா. ஆமாம், அது கடும் போட்டி. அவர் கிருஷ்ணன் ஏதோ கிருஷ்ணன் இருப்பார், லால்குடியில் போட்டிடுறாரு. கிருஷ்ணன் அவருக்கு தான் ஆல்ரெடி வாரிய தலைவர் போட்டாங்கல்ல. இல்லை, அவருக்கு இதெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் முதல்ல பேச்சு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் கொடுக்காம வந்து காங்கிரஸுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க. நீ எப்படி பார்க்குறாத காங்கிரஸ் கொடுத்தத? காங்கிரஸுக்கு கொடுத்தது நான் வந்து ஒரு பின்னடைவாக தான் பார்ப்பேன். ஏன்? அது காங்கிரஸுக்கு நல்லது. தாவேக்காவுக்கு வந்து அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் எப்படியா இருந்தாலும் அடுத்த ஒரு சர்க்கிள் வரத்துக்கு இன்னும் 2 வருஷங்கள் இருக்கும். அதே ஒரு வந்து நாடாளுமன்ற தேர்தலும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸ் இருக்குது. 2 இயர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமலே போயிடுவாங்களோ இந்த 2.5 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்படி போகிறதா இருந்தால் யாரை போடலாம், யார் போட்டிருக்கலான்னு நீ நினைக்கிறேன்? யாரை போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த தேர்தலில் யாராவது தோற்றுருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு நபர் கூட யாராவது தோற்றுருக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட வந்து ஊடக பணியில் இருக்கிறவங்களோ, அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான பதவிகள் இருந்தால் யாரோ ஒருத்தவங்களுக்கு போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து டெல்லியில் வேணும். அது நிறைய தாவேக்க தொண்டர்களே வந்து ஒரு அப்செட்டில் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து தாவேக்க யூஸ் பண்ணிக்குது. சரி, ஓகே, நம்ம தாவேக்கால வந்து போடலாம். நாளைக்கு ஒரு பில்லு வருது ராஜ்யசபாவில். அந்த பில்லு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரிச்சே ஆகணும். அதுக்கு வந்து ஏற்கனவே பிஜேபியும் கூட மொட்டை பிடிக்கிறாங்க. நீங்கள் தேர்தல் அறிக்கை நிதிக்காக வந்து நிறைய விஷயங்கள் போய் கேட்டு வந்தீங்க. அமித்ஷா அவர்களுமே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காததுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் எதுக்கு கூட்டணி வச்சிங்க, எதுக்கு அமைச்சர் ஒரு சீட்டு கொடுத்தீங்க, இப்போ ராஜ்யசபாவும் கொடுத்துக்கிறீங்க, அது கோபத்தை ஏற்படுத்தும். பட் இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு ராஜ்யசபா போகிறாங்கன்னா, ஒரு பில்லை கொண்டு வந்தாங்கன்னா அங்கே வந்து அதை சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் தாவேக்காவும் எடுக்க போகிறாங்க. அப்படி கூட எடுக்கிறாங்க. பட் தாவேக்கா வேறு, காங்கிரஸ் வேறு, கட்சி ரீதியாக வேறு. காங்கிரஸ் எடுக்கிற ஒட்டுமொத்த முடிவும் ஒன்றா இருக்கும். பட் தாவேக்கன்ற ஒரே ஒரு ராஜ்யசபா வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அதாவது வந்து அவங்க கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சரி, கொள்கை எதிரின்னு சொன்னாலும் இப்போ வந்து ஃபண்டுக்காக எங்கே போய் நிற்கிறாங்க? இல்லை, ஃபண்டு வந்து இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ஃபண்டு மற்ற ஃபண்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்து. சரி, இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு அறிக்கை தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான தேர்தல் அறிக்கை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில். சரி, இந்தியாவை பார்த்தா வந்து சரி, தமிழ்நாட்டை பார்த்தா இந்தியாவில் இருக்கிறவங்களாம் காப்பி அடிப்பாங்க. ஓகே, இந்த இப்போ லாஸ்ட் டைம் வந்து 2021 திமுக அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதுதான் அப்பா இதெல்லாம் எப்படி செயல்படுத்த போடாங்கன்னு நினச்சா அவங்க செயல்படுத்திட்டாங்க. சில விஷயங்களை விட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை தான் வந்து மாதம் 2500 ரூபா, 6 சிலிண்டரு, தாய்மாமன் சேரு, அண்ணன் சேரு அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய சீர்கள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சீர் செய்கிறதுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படும். ஏன்னா இவங்க 1000 ரூபா திமுக 1000 ரூபா கொடுக்குறதுக்கே ரொம்ப திணறினாங்க தெரியுமா. அவங்க வந்து ஆவியில் இருக்கிற நெய் விலை ஏற்றுனாங்க, பால் விலை ஏற்றுனாங்க, டிக்கெட் விலை ஏற்றுனாங்க, போக்குவரத்தில் அந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்களா அதில் எஸ்சிடிசிலாம் ஏற்றுனாங்க, நார்மல் பஸ்லையுமே ஏற்றுனாங்க. அப்புறம் டாஸ்மார்க்கில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அது எப்பயுமே வாங்குறது தான். அப்படியா? அது எப்போ வாங்கலை, இது வரைக்கும் நான் அங்கே போனதில்லை, அதனால் கேட்டேன். இல்லை எனக்கு அந்த கடைக்கு நான் போனதில்லை, அதனால் கேட்டேன், எனக்கு தெரியாது. பெட்வைசர் மாதிரி மாட்டி போகிறேன் யார். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா ஃபண்டு வேணும். இப்போது நம்ம வந்து இவங்க கூட லைக் கொஞ்சம் இணக்கமாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ஆஷாபாக கொடுத்து அதனால் இருந்து அவங்க ஒரு பில்லை கொண்டு வந்து நம்ம அதை ஆதரித்து அல்லது எதிர்த்து நடுநிலை வைத்து அதை நம்மளுக்கே எதிராக மாறலாம். காங்கிரஸ்க்கே போட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸும் கேட்டாங்க. ஆக்சுவலாக பாரு, ஒரு கூட்டணி கட்சியில் திமுகவில் வந்து ஒரு கிறிஸ்டோஃபர் திலக் வந்து ஆனார் ராஜ்யசபா எம்பியா. இப்போ இன்னொரு ஆள் காங்கிரஸ்லேருந்து ஆக போகிறாங்க. ஒரு வேலையுமே செய்யாமல் எப்பட்றா டக்குன்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாவா சுந்தரேசன் மாதிரி கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் ஓசிலேயே எம்பி ஆகிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. தமிழ்நாட்டோட ஜாவா சுந்தரேசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அதுவும் சடனாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. கூட்டணி ரிசல்ட் வந்து ஒரு அந்த முன்னிலைலாம் வருது, உடனே வந்து அடுத்த நாளே ஏர்போர்ட்லேயே அந்த இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து எப்போயே காங்கிரஸ் முடிவெடுத்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிடும்போது ஒரு கிளாஷ் வந்துச்சு சீட்லே. நாங்கள் சில இடங்கள் தனியாக தான் நிற்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒன்று. தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்தி வரும்பொழுது ஸ்டாலின் கூட வந்து ஒட்டவே இல்லை, ஒரு பேரை சொல்ல, அவர் கூட சேர்ந்து பிரச்சாரம் செய்யலை. அது 2. ஒரு பேரையே எங்கேயும் உச்சரிக்கலை. 3. ஸோ அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க கூட்டணியில் தொடர போகிறாங்கன்னா ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி லைக் பார்ப்பார், மீட் பண்ணுவார், பிரச்சாரம் பண்ணுவார், பிரியங்கா காந்தி வருவாங்க, சோனியா காந்தி வருவாங்க, ஏன் அவங்க ராகுல் காந்தி வரல அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு காரணம் இருந்தது. மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு, சிதம்பரம், செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கம்பல் பண்ணி தான் வந்தார். ஆனால் ராகுல் காந்தி கொஞ்சம் கூட அதில் விருப்பமே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுடைய ரிசல்ட்ஸ் வந்து இப்படி மாறி. அவர் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் எத்தனை ஆஃபீஸர்ஸ் கூட இருப்பாங்க, ஐபியில் உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை பிரிவு இருக்கும். இல்லை அவருக்குனே தனி ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி டீமும் தெரில, பட் ஏற்கனவே வந்து மத்திய உளவுத்துறையெல்லாம் சொல்லிட்டாங்களாம் டிவிக்கு தான் வின் பண்ண போகுது அப்படின்னு. அதனால தான் வந்து நம்ம தோற்று போய்டுவோம் தெரிஞ்சு அமித்ஷா மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை தவிர்த்தாங்க. அதேமாதிரி காங்கிரஸும் தவிர்த்துட்டாங்க. காங்கிரஸும் 2 திராவிட கட்சிகளும் 2 தேசிய கட்சிகளும். இவங்களுக்கு தான் வந்து கேமே புரியல. இங்கே இருக்கிற 2 திராவிட கட்சிகள் 2 பேரும் என்ன கேம் நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப அண்டர் பண்ணிட்டாங்க திமுக. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதை விட அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன் ஓட்டு, அதாவது வந்து இந்த தரப்பில் இருந்து அவங்க, அதாவது திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறான்னு அவங்களும், இவங்க தரப்பில் இருந்து அதிமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறான்னு இவங்களும், அப்படி இருந்ததுனால 2 பேர் ஓட்டையும் பிரித்து ஒருத்தர் முதல்ல அதிகமாக வந்து பாதிக்கப்படுது அதிமுக தான். இல்லை, அதிமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்தாங்க. 2024 21% வாங்கியிருக்காங்க, இப்போ 22% வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% ஏறி இருக்குது. இல்லை, நம்ம அந்த பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா ஓகே. பட் நீ வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அப்படி கம்பேரே பண்ணக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும். நீ 2019 பார்த்தா வச்சுக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் கம்மியாக இருப்பாங்க, அதில் வந்து எங்கேயோ போயிடும். இல்லை, அந்த ரிசல்ட்டை வச்சு தான் திமுக என்ன பண்ணாங்கன்னா 2021 நம்ம ஸ்வீப் அடிக்க போகிறோம் 19 அப்போ தான் சொன்னாங்க ஸ்வீப் அடிக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் 2020 வெற்றியே போராடப்பட்ட வெற்றியாக தான் இருந்தது. போராடல, ஓரளவு டீசெண்டாக வெற்றி பெற்றாங்க, ஒரு மெகா வெற்றிலாம் இல்லை. ஆனால் எருமாப்புடன் 200 வெல்லும்னு சொன்னாங்க. இப்போ இந்த டைம் அதாவது வந்து ஒரு இந்தியில் வந்து பாஜக வந்து 2024 ஒன்று சொன்னாங்கல்ல, 400 வெல்வோம். இல்லை, ஆர்சோபார் ஒன்று சொன்னாங்க, சான் பச்சார், அதான் 400 வெல்லுன்ட்டு. அதே மாதிரி இவங்க வந்து இருமாப்புடன் 200 வெல்லும்னாங்க. என்ன தைரியம் உனக்கு? அதான் மத்தியில் வந்து பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணாங்களோ, மாநிலத்தில் திமுக அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ரொம்ப அட்வைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இப்போ இன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு பிறந்தனால, ஸோ அவரும் வந்து அவரும் தான் ரொம்ப வருத்திருப்பார். ஸோ அவர் பார்க்காத தோல்விகள் வெற்றிகள் இல்லை. ஏன்னா 13 வருஷங்கள் வந்து பதவியிலே இல்லாமல் இருந்தார். ஒரு முறை வந்து எம்எல்ஏ. திமுகவோட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த கட்சி எப்போல்லாம் அழிஞ்சுன்னு சொல்கிறாங்களோ 2 தொகுதியெலாம் வின் பண்ணிருக்காங்க. 2 தொகுதியில் வின் பண்ணாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது நம்ம தோற்றுருவோம்னு நினச்சா அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டே ஆகலை. யார்?
கலைஞர் ஒரு பீரியடில் 84ல் நினைக்கிறேன். அவர் தேர்தலை புறக்கணிச்சிட்டார். மற்றவங்க எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்து நிற்க வச்சார். ஜெயிச்சு வந்தால் முதலமைச்சர் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தார். அந்தளவுக்கு தோல்வியெல்லாம் பார்த்துருக்காரு அவர். பட் அதுக்கப்புறம் வந்து செல்வி ஜெயலலிதா தான் வந்து வந்தாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களையும் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க ஆரம்பத்தில் இருந்தே. ஆமாம், 89ல் வந்து ஏடிஎம்கே வின், காங்கிரஸ் கூட்டம் இல்லாமல் தனியாக நின்னாங்க. அப்போ டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் 91ல் வந்து ஆட்சி கலைக்கிறாங்கல்ல. 91ல் ஆட்சி கழிச்சு திரும்பி வந்து அதிமுக ராஜீவ்காந்தி படுகொல்ல அதிமுக ஆட்சிக்கு வராங்க. அந்த வேவில் ஃபுல்லாக 2 தான் அடிச்சாங்க. ஆமாம், 2 தான். இளம் பருதியும் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் 96ல் அப்படியே தலைகீழாக மாறுது. 4 இடம் இவங்க ஜெயிச்சாங்க. இவங்க வந்து 4 தான் ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே. அதோட 2001 இன்னும் மாறிடுச்சு. இந்த அம்மா ஒழிஞ்சே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்க காலகட்டங்களில் 2001 பயங்கரமான கம்பேக்கு, சரியான கம்பேக்கு. ஆனால் 2006ல் வந்து இவங்க கம்பேக் கொடுத்தாங்க. பெரிய கம்பேக்லாம் இல்லை. பெரிய கம்பேக்கில் வாக்கு சதவீதத்தில் அதிமுக அதிகம், கவுன்ஸில் வந்து திமுக அதிகம். திமுக அதிகம். நகர்ப்புறங்களில் வந்து திமுக அதிகம் பண்ணுறாங்க. இன்னொன்று கூட்டணி பலமாக வச்சு 2011ல் வந்து தான் மொத்தமாக முடிச்சு. எதிர்கட்சியாக கூட வரல. அந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு இந்த தேர்தல் வரைக்கும் 2011ல் தோல்விக்கு அப்புறம் அவங்க அந்த 10 ஆண்டுகள் செயல்பட்டது கடந்த ஒரு 4 ஆண்டுகள் செயல்பட்டுருந்தாங்கன்னா ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நம்ம நலத்திட்டங்கள் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஃப்ரீயாக குறைச்சி மதிப்பிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அந்த பணம் 1000ரூவான்றது இப்போ ஒரு பெரிய விஷயமா. நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, தினக்கூலிகள். அது குறைச்சி மதிப்பு இல்லை. என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு 1000ரூவா கிடச்சிது. ஒரு நாளைக்கு போனால் வேலைக்கு வந்து சம்பளம் 1000ரூவா. இப்போ இங்கே ரேபிடோ ஓட்டினா 1000ரூவா, ஸ்விக்கி சொமேட்டோ எதை ஓட்டினாலும் வந்து 1000ரூவா ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1000ரூவா கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இருந்து உங்களுக்கு ஓட்டு வரலாம். ஓகேங்களா? அதுவும் பெண்கள் இருந்து வரலாம், ஆண்கள் இருந்து வராது, இளைஞர்கள்லாம் வந்து 1000ரூவா துச்சமாக மதிக்க மாட்டாங்க. இல்லை, அந்த 1000 ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த 1000 ரூபாய் ஃபஸ்ட்டு மாதம் வந்தது. அதில் வந்து ஒரு நாட்டுக்கோழி வாங்கி விட்டேன். அந்த நாட்டுக்கோழி வந்து ஒரு மாதம் கழிச்சு முட்டை விட்டுச்சு, அவன் வச்சுது. அப்புறம் வந்து இப்போ 100 கோழி இருக்குது, இப்போ 2 ஆடு வாங்கியிருக்கேன், அதை விற்று 2 மாடு வாங்க போகிறோம்லாம் அதை பயங்கரமாக குறும் பண்ணி விட்டாங்க. 1000 ரூபாய்க்கு வந்து எத்தனை கோடி விளம்பரம் பண்ணிருப்பாங்கன்னே தெரில. கொடுத்தது 1000 ரூபா தான், அதுக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க. சரி, அது நம்ம அவங்களே புரிஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காசு வந்து பெரிய விஷயமே இல்லை. மந்த்லி நம்ம காசு கொடுத்தா பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் டைமில் காசு கொடுக்குறதும் பெரிய விஷயமா மக்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க மாற்றுவாங்க. இப்போ ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. டிஎம்கே பற்றி இந்த எபிசோட் தான் அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். இல்லை, டிஎம்கே பற்றி பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா ஆசா அவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு விமர்சனத்தில் சிக்கிறாரு. அவராக வந்து பேட்டி கொடுக்குறாரா இல்லை தலைமையில் சொல்கிறாங்க? இல்லை, என் திமுக நண்பர்களும் கேட்டாங்க, நீனா டிவிகே பற்றி பேசுங்க, டிஎம்கே பற்றி பேசு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கலைஞர் ஸ்பெஷல். அதனால் ப்ரோ அதாவது வந்து என்ன ப்ரோன்னு பேசுகிறாரு. அந்த ப்ரோன்ற ஒரு இது வந்துன்னா ஜென்சி கேட்டகரியில் வர மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஆசாவுடைய அந்த பேட்டி அவர் சமீப காலமாக வந்து அந்த விமர்சனங்களில் மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவர் தானாக வந்து பேட்டி கொடுக்குற ஆள் கூட கிடையாது, சொல்லி தான் பண்ணுவார். ஏன்னா கடந்த ஆட்சியெல்லாம் வந்து அந்த மாதிரி அதிகமாக அவர் ஃபேஸ் காட்டினதில்லை. நாடாளுமன்றத்தில் போய் பேசுவார், அவ்வளோதான். ஆனால் இப்போ வாரத்துக்கு ஒரு முறை வந்து அவரை வச்சியே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. வேறு எந்த தலைவர்களும் பெருசாக வர மாட்டாங்க. ஏன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தேர்தலில் ஒரு எம்பியாக இருக்கார். தேர்தலில் போட்டியில் மற்றவங்க இப்போ துரைமுருகன் வரலாம், அவர் தோல்வியை துரைமுருகன் வரலாம் எங்கே இருக்காருன்னே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அவ்வளோதான். அவர் பதவியை வந்து ராஜினாமா செய்ய சொல்லி அன்பு வேண்டுகோள் கொடுக்குறாங்க. அன்பு வேண்டுகோளா? ஸோ அவரும் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிடுவார்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது யார் வந்து பொதுச்செயலாளராக வருவான்னு நினைக்கிறேன்? அடுத்து பொதுச்செயலாளர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஆசா தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆசா வருவாங்க, இல்லை கனிமொழி அவர்கள். ஆக்சுவலாக வந்து கனிமொழி அவர்களையும் மாநில அரசியலில் வந்து ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதயநிதியே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பெண் ஆளுமை வந்து வேணும் அப்படின்ட்டு. ஆமாம், லைக் இளம் பெண்களை வந்து கவர்வதற்கு வந்து ஒரு பெண் ஆளுமை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு அந்த சென்டிமெண்ட் இருக்குது இன்னும் வரைக்கும். இருக்குது. இப்படிலாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போனாங்க கர்நாடகாவில், போயிட்டு வந்து அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஊழல் பண்ணிட்டு போனாங்க, மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எப்போயோ பண்ணது, குடும்பம் இல்லை அவங்களுக்கு, சரி பண்ணிட்டாங்க, மேலே அவங்க என்ன வாங்கிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி தான் ஓட்டு போட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ விஜயும் அப்படி தான் பார்க்குறாங்க அவங்க. எப்படின்னா சரி வரட்டுமே, புதுசாக வரட்டுமே வந்து செஞ்சால் போகிறாரு அப்படின்னு. ஆல்ரெடி வந்து குடும்பமாக வரவங்க தான் நாட்டு ஆளணுமா? புதுசாக யாராவது ஒருத்தவங்க அவங்க குடும்பம் சம்பாதிக்கட்டும், அவங்க சம்பாதிப்பாங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி சம்பாதிக்க போகிறாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அடிச்செல்லாம் கொள்ள அடிச்சாங்கன்னா வந்து என்ன நடக்குன்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் சில பேர்லாம் வந்து தேர்தலுக்கு செலவு பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆவாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ ஸோ அந்த அளவுக்கு அதிருப்தி வரும், வெளிப்பாடு எலெக்ஷன்ஸில் வந்து பார்க்கணும்.
ஸோ மக்கள் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியாக இருக்குன்னா பரவாயில்லப்பா ஆட்சி நல்லா நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களை வந்து 2வது முறை தேர்ந்தெடுத்த மாதிரி விஜய் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதிருப்தி இருந்தால் லைக் ஆக்சுவலாக ஆப்போனண்ட்டில் வந்து ஆளே இல்லை. இப்போ ஒரு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தேர்தலில் தூத்தது கூட பெரிய விஷயம் இல்லையா. கூட்டணி கட்சிகள்லாம் பாதிலே விட்டு வந்தாங்களே. அதாவது இந்த கட்டத்துறை அதான் கட்டத்துறை தான் என்ன ஒன்றுனா கைப்புள்ள கதை. திமுக வந்து இருக்கும்போது 22 கட்சி 23 கட்சியோட கூட்டணி போகலாம் அப்படின்ற ஒரு இருமாப்பு, அந்த இருமாப்பு தான் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையே எல்லாமே செதறி போகும்போது என்ன பண்ணும், இப்போ பிரேமலதா அவர்களும் மதிமுக வைகோ அவர்களும் தவிர வேறு யாரும் பெருசாக சொல்கிறாங்களே எங்களை கட்டாயப்படுத்திட்டாங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா எதுவும் பெருசாக இல்லை. அவங்க எனக்கு தெரியல, ஒரு வைகோ அவர்கள் சொல்கிறாங்க எங்களை கட்டாயப்படுத்தி வந்து போட்டியிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. துரை வைகோ வந்து விஜய் அவர்களை வந்து வரவேற்கிறாரு திருச்சியில். அவர் எம்பின்ற முறையில் போனார், அந்த தொகுதியோட நாடாளுமன்றம் போக தேவையில்லையா. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கட்சி நிகழ்ச்சி தான், அது அரசு நிகழ்ச்சி கூட இல்லை. ஆமாம், சும்மா போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுக்கலாமே, அவ்வளோதான். போட்டு வைப்போம், எதுக்கும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அடுத்து வந்து நம்ம வந்து இங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சிகள் இணைந்து கூட்டணி உருவானாலும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கூட்டணி 3 கட்சிகளை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா குடும்பத்தோடு வந்து மைசூருக்கு போயிருக்காரு முன்னாள் முதல்வர். அங்கே வந்து சபரீசனும் போயிருப்பார். சபரீசன் மோஸ்ட்லி வந்து லோக்கல்லாம் வரமாட்டார். அவர் வந்து டெல்லி அப்படி இல்லைன்னா வந்து துபாய் அந்த மாதிரி இடத்துல யூரோப் கண்ட்ரிஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அது ஃபேமிலி மீட்டப் மாதிரியும் தெரியல. மைசூருக்கு போனதான காரணம் என்ன? நிறைய விஷயங்கள் அதுக்கு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ தேர்தலில் யார் தோற்றதுக்கு காரணம், இப்போ வந்து 2019, 21, 24 இந்த தேர்தல் வெற்றிக்கெலாம் வந்து சபரீசன் அவர்கள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. பெண் நிறுவனம் அப்படி அவரே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு. இல்லை, பத்திரிகையும் செய்திகள்லாம் அப்படி வந்துச்சு. ஊடகத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு பேர் இருந்துச்சு, உதயநிதியால் தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கியா? ஆனால் அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார். ஆனால் இப்போ இந்த தேர்தலில் வந்து அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லிருக்காரு போல். அதற்கு சபரீசன் தரப்பு அது மட்டும் என்ன, நீங்கள் ஃபீல்டு ஒர்க் சரியாக பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் பெண் டீம் வந்து ரிப்போர்ட்டை வந்து தவறாக கொடுத்துட்டாங்க, நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, அவங்கள்ட்ட இல்லை பணமாக யார்கிட்ட வாங்க போகிறாங்க? இல்லை, கிரவுண்டில் பெண்ணில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க எம்ப்ளாயீஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த வேட்பாளர் தேர்வுலையும் வந்து நான் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. கொடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு பெரிய ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சர் கமலி இருக்காங்க, அவங்களாம் யாருன்னே தெரியாது, ரொம்ப பின்தங்கிய பின்புலத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சரத் தாம்பரம் அமைச்சர் இருக்கார், அவரு கொடுத்துருக்காங்க. ரசிக மன்றத்தை தொடக்கத்துலேருந்தே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இது வரைக்கும் வந்து எப்படி சொல்கிற ஒரு பெரிய பின்புலம் இல்லாமல் செல்வாக்கு இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொடுத்ததை வந்து நான் வரவேற்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஎம்கேல அப்படி பண்ண மாட்டாங்க, அது பண்ண விட மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கவங்க வந்து பண்ண விட மாட்டாங்க. அது அப்படி பண்ணாலும் நான் தோக்கடிக்கிறேன், அது பெரிய பிரச்சனை. இப்போது டிவிகேலேயே அந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு ஈஸியாக சரவணன் இருக்கார், விஜய் தாமு இருக்கார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குலாம் மினிஸ்டர் கொடுக்காம வந்து புதுசாக வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து மினிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு வந்து ஈசிஆர் சரவணன் அவர்கள்லாம் வந்து நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய படங்களில் அவருடைய போஸ்டர் ஒட்டுறதெல்லாம் வரும், ரீல்ஸாக வரும் டிக்டாக்லாம். எனக்கெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை, நீங்கள் ஏதாவது சென்னையில் முன்னாடி பார்த்துருக்கலாம். நான் வந்து இப்போ யார் அது ஈசிஆர் சரவணன் அப்போலேருந்தே அவர் கொஞ்சம் ஃபேமஸ். ஆக்சுவலாக இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வந்து எப்போதுமே விஜயோட பேனர் கட் அவுட் எப்போ வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக அவர் அந்த வேலையை பண்ணிட்டு. ஆமாம். ஸோ அவர் ஆக்சுவலி இம்ப்ரெஸ் ஆகிட்டார் விஜய் ஒரு கட்டத்தில். ஆமாம், இப்போ ஈசிஆர் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து மீட் பண்ணி ஈசிஆர் சரவணா அவர்களை பார்த்துருக்காரு. இப்போ அவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுக்காம வந்து இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஓகே தலைவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணல. அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தாலும் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. ஆனால் பட் அவர் வந்து ஏதோ மனசில் ஒரு வாரத்தில் கஷ்டம் இருக்கும். பட் ஆனால் அவங்க நீ இருக்கிற ஆஃபீஸில் ஒரு புதுசாக ஒரு பையன் வரான், உன்னோட அவனுக்கு முக்கிய பதவி கூட அவனுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, ஏன் அழுகுறதுக்கு? அழுவானா இல்லை, சரி அது எல்லா கட்சியும் தான் செய்யும். பட் அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. பட் அது அதிருப்தி வெளில காட்டல. சில பேர் வந்து வெளில வந்து பேசுவாங்க. இப்போ டிஎம்கே நான் தான் செய்யும் ஒரு மூத்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் தலைவர் வெளில வந்து பேசுவாங்க. ஆராசாவுடைய எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஆடியோ வெளில வரல, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அது வந்து டிவிகேல இல்லை. பட் அந்த ஓரளவு இருக்குது, அந்த பேச்சு இருக்குது, சலசலப்பு இருக்குது, பேச்சு இருக்குது. பட் வெளிப்படையாக யாரும் வந்து பேச மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இல்லை. இது முதல் தேர்தல், நம்ம ஒரு எம்எல்ஏவாவது ஒரு அங்கீகாரம் தானே அது. கரெக்டு தான்.
சரி நாம் வந்து சொன்னோம் சென்னையில் ஏதோ பெருசாக நடக்க போகுது, ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு அவங்களாம் நான் என்ன நினச்சேன்னா சென்னையில் ஒரு 5லேருந்து 6 தொகுதியில் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற இல்லை. எனக்கு வந்து தேர்தல் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆஹா, எனக்கு என் ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமான உடனே தெரிஞ்சிச்சு ஏதோ நடக்க போகுது. எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா சென்னை மட்டும் இல்லை, பஸ் ஏற போகும்போது ஒரு பயத்தை காட்டினாங்க. எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு குடும்பமாக போகிறாங்க. கோவம் வெளிப்பட்டதில்ல. பஸ் ஏறும்போதும் கிளப்பாக்கத்தில் பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் போராட்டம் அந்த மாதிரி நடத்த போயிட்டாங்க. ஆனால் இது மற்ற டைமில் வந்து டிஎம்கே பீரியட் நடத்துங்க தடியடி நடத்திருப்பாங்க. ஓகேவா, ஓட்டு போகிறாங்க, ஓட்டு போகிற மக்கள் அடிக்கக்கூடாது, நம்மளுக்கு எதிராக திரும்ப சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி, வின் பண்ணிருக்காங்க. நம்ம எதை பேச வந்தோம்னா அதிமுக, பிஜேபி, திமுக அந்த கூட்டணி வந்து உருவாக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் அதில் வந்து ஒரு 50% வேலைகள்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து இன்னும் ஒரு 3 வருஷமோ இல்லை 5 வருஷம் கழித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கோ தான் அதை வெளியில் கொண்டு வருவாங்க. அந்த ஒரு பிளான் வச்சுருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இல்லை. ஆக்சுவலாக அது 29 எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, பண்ணிவிடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதிமுக தனியாக நின்று, திமுக தனியாக நின்று, பாஜகவும் அதிமுகவும் யாராவது ஒருத்தவங்க அதில் தனியாக போனாலும் அது தாவேக்கு 39 தொகுதிகள்லையுமே வெற்றி பெற்றுருவாங்க. ஸோ அதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பிஜேபி வந்து ஒன்று வந்து இந்த ஆட்சி எப்டா கலைக்கலாம்னு திட்டம் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருதில்ல, அது கூட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்வாங்க. இல்லை, அடுத்த பில் வந்து அதுக்கு தான் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இல்லை, அந்த பில் பாஸ் பண்ணது அந்த திரும்பி வந்து அது அதனால தான் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ராஜ்யசபாவுக்கு. பரவாயில்ல, அந்த ஒரு மூவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த நீங்கள் வந்து பில் பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 அவையிலையும் வந்து பாஸ் ஆகணும். ஸோ இல்லைனா வந்து இந்த பில்லை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் தொகுதி வர மறுசி. இப்போ டிஎம்கேலாம் டீலிமிட்டேஷன் எப்படி ஆதரிக்க போகிறாங்க? பேக் அடிச்சுட்டா நேத்தாண்டா அதை எதிர்த்து எலெக்ஷனுக்கெல்லாம் வந்து இது பண்ணி பட்டாசுலாம் அடிச்சார்ல. பட்டாசுலாம் அடிச்சிங்க. பட்டாசு அடிக்கல, டீலிமிட்டேஷன் எடுத்து எல்லா மாநில முதல்வரும் போய் சந்திச்சாங்க. ஆமாம், இன்னொன்று பண்ணார் அவர். அந்த பிரச்சார கூட்டங்கள் வந்து அந்த கருப்பு சட்டையை போட்டு போனார். கருப்பு சட்டையை போட்டு வந்தார். அதை தான் ஒரு கட்டத்தில் பிரச்சாரமாகவே வந்து முன்னெடுத்தாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த பில் பாஸ் ஆகாது. பில் பாஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் இருந்து பாஜக கொஞ்சம் இறங்குமுகமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாக இருக்கலாம். வெஸ்ட் பெங்காலை பிடிச்சாங்க. பட் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு தெரியல. ஆமாம். சவுத் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் விஜய் வச்சே இப்போ முடிச்சுடுவாங்க பாஜகவை. வாய்ப்புகள் இருக்குது. அந்த கோவம் தான் பிஜேபிக்கு. பட் ஏன்னா இங்கேருந்து போனதாட்டியே வந்து கூட்டணி ஆட்சி தான். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஆன்டிங், இந்த கேஸ் தட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் மக்கள் வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படும். ஈரானில் போர் நடக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க? சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தை வந்து நடக்கும்போது அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க அமெரிக்கா ஈரானை. ஆமாம், ஓகேங்களா. இஸ்ரேல் அட்டாங்க, லெபனானை வந்து தாக்குறாங்க. அப்போ ஹிஸ்புல்லா திரும்ப தாக்குறாங்க. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பேசுறதுலேயே வந்து தனி ஷோ நம்ம நடத்த போகிறோம். சரியாக நம்ம டைம் இல்லை, நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். ராதாபுரம்னு நினைக்கிறேன். அப்பாவு அவர்களும் இப்போது எம்பியாக இருக்கார்ல, இன்பதுரை அதிமுக, அவருடைய தேர்தலில் வந்து ஒரு 100 வாக்குக்குள்ளே வந்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க. அந்த வெற்றி செல்லாது. விஷா சொல்லுவார், நீதி நியாயம் வெற்றி 10 வருஷம் கழிச்சு வென்றது அந்த மாதிரி தான் சொல்லிக்கணும். ஆக்சுவலாக தேர்தல் தீர்ப்புகள் வெளில வரதில் வந்து ஒரு பெரிய அலட்சியம் வந்து இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது அப்பா அவர்கள் வின் பண்ணார், ஓகேவா, நம்மளுக்கு வின் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த தீர்ப்பை ஏன் உடனே வெளியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. அப்போ என்ன சொல்கிற தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக வந்து அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியாது, அவங்களோட அந்த ஓய்வூதிய பலன் இல்லை அதை மட்டும் கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த எம்எல்ஏ ஆஃபீஸில் இருக்காங்க, வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணுவாங்களா? இல்லை எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து இத்தனை வருஷத்தில் இந்த எம்எல்ஏ இருக்காங்களா, அந்த பேர் எடுத்துகிட்டு இவரோட பேர் சேர்த்துருவாங்க. அப்பாவும் சொல்லிட்டு சேர்த்துருவாங்க. இருந்தாலும் அது பாவம் இல்லை, பாவம் பாவமா. ஆக்சுவலாக அந்த தேர்தல் தோல்வி அதே போல் அந்த தீர்ப்பை வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கும். நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் அவர். இல்லை, நிம்மதி எப்படி தர முடியும்? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த இடத்துல இல்லை மாற்றுன்னு சொல்லி அங்கேருந்து வரவா முடியும்? அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக நிறைய தீர்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் உடைய மகனுக்கும் கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தான் அந்த எம்பி வந்து லாஸ்ட் முறை இது பண்ணது செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்க. அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, காலம் கடந்த ஒரு தீர்ப்பு தான். காலம் கடந்துருச்சு, எதுவும் பண்ண முடியாது. சரி, இன்றைக்கான விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அதிமுகவில் நிறைய எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். எத்தனை எம்எல்ஏ? இது தெரிஞ்சு ஒரு சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், ஏற்கனவே ஒரு 4 பேர். தெரிஞ்சு சங்கராபுரம்
எம்எல்ஏ கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்களும் அதிருப்தியாக இருப்பாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அதிருப்தியாக இருந்துட்டு அப்படியே ஓட்டிட்டு அடுத்த தேர்தலில் தாவேக்கால இணையலாமா இல்லை திமுக இணையலாமான்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜயபாஸ்கர் வந்து இன்னமும் குழப்ப மனநிலையில் தான் இருக்கார். தாவேக்காவோட கதவுகள் வந்து அடைக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த குதிரை பேர் அரசியல் அப்படின்னு சொல்லி போகிறதால இப்போ தான் ஓஞ்சிருக்கு. திரும்பி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. நீங்கள் வேறு போகல அரசியலில் வந்து விஜயபாஸ்கர் சாவியை கொடுத்துட்டாரு, சிவி கொடுத்துட்டாரு, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. கட்சியில் வந்து அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்கன்றது பொருள் வேறு கட்சியில் சேர போகிறாங்க. ஏன்னா இதில் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுத்தாரு விஜயபாஸ்கர் அவர்கள். நான் 26 வயதிலே வந்து எம்எல்ஏ ஆனவன், நான் அந்த கட்சியை எப்படி துரோகம் பண்ண முடியும், தலைமையின் செயல்பாடு எனக்கு பிடிக்கல, அது அவங்களுக்கு இருக்கிற அந்த பாரம்பரியமாக சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதிமுகலாம் தீக்குளிச்சு ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறோம். இல்லை நடந்திருக்கு, ஜெயலலிதா அவர்கள் காலங்களில் அந்த 96 காலங்கள்லாம் நடந்திருக்குது. பட் இது இப்போ புதுசாக இருக்குது. ஏன்னா அவங்க பெரிய தோல்விகளை சந்தித்தது இல்லைல்ல, அப்படியே தோல்விகளை சந்தித்தாலும் அவங்க லீடர் வந்து 67 காங்கிரஸ் வந்து எந்த மாதிரியான நிலைமையில் இருந்ததோ, காங்கிரஸ் பண்ண முடியாது, கம்யூனிஸ்ட் வந்து எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த மாதிரியான நிலைமையில் இப்போ அதிமுக இருக்குது. ஏன்னா அப்போ காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சு, திமுக வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட்டுகள் வந்து 3வது இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து தோல்வி முகத்திலே இருக்காங்க. இப்போ வந்து 6 சீட்டில் இருந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அதே இடத்துல வந்து அதிமுக லைக் இல்லை அந்த இடத்துக்கு போக இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லை லைக் இது தொடக்கம், இது ஸ்டார்டிங். இல்லை எந்த அரசியல் அமைப்பாக இருந்தாலும் எந்த அமைப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் கழிச்சேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க தான் செய்யும். ஆனால் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா வச்சுங்க. இல்லை அந்த குடும்பம் சார்ந்த அரசியல் கட்சியுமே அவங்களுக்கும் ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. இப்போது உங்களுக்கு அடுத்த காங்கிரஸ் வந்து நம்ம சொன்னோம், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு வந்து 44, அப்புறம் ஃபஸ்ட்டு 70, அப்புறம் வந்து 50ன்னு நினைக்கிறேன், இப்போ 100 கிட்டே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, தெரியுதா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, தெலுங்கானா, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலையுமே அவங்க கூட்டணி ஆட்சி. மகாராஷ்டிராவில் என்ன ஆக்சுவலாக மகாராஷ்டிரா தேர்தலில் பல குளறுபடிகள் நடந்ததாக வந்து வாக்குப்பதிவுலேயே வந்து நிறைய முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சவுத்தில் வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கர்நாடகா எப்படின்னு தெரியல, அது சட்டமன்ற தேர்தலில் மாறலாம். பட் கர்நாடகாலையும் வின் பண்ணுறாங்க, ஏன்னா விஜய் வச்சு வின் பண்ணுறாங்க. விஜய் தான் அவங்களுக்கு ட்ரம்ப் கார்டு இருக்கலாம். பட் கர்நாடகாவை பொறுத்தவரை நேச்சுரலாகவே அங்கே அந்த மொழி அது போன்ற ஒரு பிரச்சனை ட்ரிகர் வந்து காங்கிரஸ் தான் பண்ணி விடுவாங்க, பிஜேபி பண்ண மாட்டாங்க. இல்லை அந்த பிஜேபி வந்து ஒரு வேளை அந்த எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரியான அரசியலும் பிஜேபி எடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸை விட சோசியல் இன்ஜினியரிங்கில் கை தேர்ந்தவர்கள் யாருன்னா பிஜேபி. அதுதான் ஒர்க் அவுட்டே ஆகலையா லாஸ்ட் டைம். சரி, எல்லா இடத்துக்கும் ஒரு சரிவு வரும். சரி, நீங்கள் டக்குன்னு மேலே போனீங்கன்னா டக்குன்னு கீழே வருங்க. ஆமாம், ஓகே, அது ஒரு பெரிய இது, நீங்கள் கிராஜுவலாக போகணும், அப்படியே எப்படி போகணும். சரி, நம்மளும் அப்படியே போகலாம்.